ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. அதில் உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு உளுந்து போட்டு வறுத்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு 4-5 தேங்காய் துண்டை ஆட் பண்ணி அதையும் வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 வரமிளகாய் அண்ட் சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வறுத்து எடுத்து சைடில் வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பூண்டு 4-5 நான் சின்ன பல்லு தான் எடுத்துருக்கேன். 4-5 பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வணங்கி வரும். இது பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே போட்டு வணங்கினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. ஸோ இப்போ இதுவும் வணங்கிருச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வணக்கி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஒன்றா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சு அந்த பவுடர் கூட ஆட் பண்ணி இதையும் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக பிடிக்கும் அப்படின்னா கம்மியான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லா தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி, பணியாரம், தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.